ஹலோ எவ்ரிவான், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி இங்கே ஜப்பானில் இன்றைக்கி ஈவினிங்லேருந்து நாளைக்கு சண்டே ஈவினிங் வரைக்கும் நான் என்னெல்லாம் சமைக்கிறேன், எங்கெல்லாம் ஷாப்பிங் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ டைம் 7:30 ஆகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட மெக்டோனல்ட்ஸ் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. போயிட்டு நல்லா ஸ்பைசி சிக்கன் பர்கர் ஒன்று சாப்பிட்டுட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஒன்று சாப்பிட்டுட்டு ரூம் போயாச்சு. இது வந்து நெக்ஸ்ட் டே சண்டே மார்னிங். சரி ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பணும். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எதனா வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு சரி போயிட்டு அவக்கடை வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பனானா. இதில் வந்து 4 பனானா தான் இருக்குது. இதுவே இந்தியன் அமௌண்ட்டுக்கு 60 ருபீஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு வாட்டர் மெலன் இருந்தது. அதை ப்ரைஸ் பார்த்து தான் எனக்கு வேறு மாதிரி ஆயிடுச்சு. நியர்லி 1000 to 1100 ருபீஸ் வாங்கலை அதையும். அப்புறம் சீ ஃபுட்ஸ் கார்னர் போனேன். அங்கே நிறைய சீ ஃபுட்ஸ் வச்சுருந்தாங்க. பட் எனக்கு ஃபிஷ் மட்டும்தான் செய்ய தெரியும். அதனால் இது ஃப்ரோசன் ஃபிஷ் தான், வேறு வழி இல்லை. ஸோ 2 பீஸ் இருக்கிற ஃபிஷ் மட்டும் வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் சிக்கன் வாங்கினேன். சண்டேனா சிக்கன் இருக்கணும், அதுவும் சிக்கன் பிரியாணி சாப்பிட்ணும். அப்போ தான் சண்டே மாதிரி ஃபீல் ஆகுது. நான் என்னங்க பண்ணட்டும், அப்படி தான் தோணுது எனக்கு. அதனால சிக்கன் வாங்கினேன். அப்புறம் வந்து ஐஸ்கிரீம் வாங்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். இப்போ ஜப்பானில் கூட அவ்வளோ ஹாட்டாக இருக்குங்க. இங்கே ஈக்குவல் டு இந்தியா மாதிரி இருக்குது, ரொம்ப ஹாட்டு. சரி ஐஸ்கிரீம் இருந்தால் சில்லுன்னு சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்கலான்னு சொன்ன போனேன். இது வந்து 2 kgs வெனிலா ஐஸ்கிரீம். இந்தியன் அமௌண்ட் நியர்லி 300 ருபீஸ் வரும். சரி ஒன்று வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு பில் பண்ணிவிட்டு ரூமுக்கு கிளம்பியாச்சு. ஸோ பில்லிங் எல்லாம் முடிச்சாச்சு. அதெல்லாம் பேக்கில் எடுத்து வச்சுட்டு ரூம் கிளம்பியாச்சு. நான் அன்றைக்கி போயிருந்தேன் இல்லைங்களா, வெதர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளோ ஹாட்டெல்லாம் இல்லை, நல்லா கொஞ்சம் க்ளவுடியாக அப்படி இருந்தது. வெதர் செம்மையாக இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிவிட்டு ரூமுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி சண்டே இல்லைங்களா, சிக்கன் கபாப், பிரியாணி, சிக்கன் கறி இதெல்லாம் தான் செஞ்சுருந்தேன். நான் வந்த புதுசில் எனக்கு அவ்வளோவா சமைக்கலாம் தெரியவே தெரியாது. பட் 1 year ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். எல்லாம் செய்ய கற்றுக்கினேன். அதுவும் மெயினாக சிக்கன் பிரியாணி. நான் ஃபஸ்ட்லலாம் அது சாப்பிடவே முடியாதுங்க. எனக்கு சிக்கன் பிரியாணி வந்து கொஞ்சம் அந்த ரைஸ் வந்து ஒட்டாமல் வந்திருக்கணும். அப்போ தான் எனக்கு வந்து சாப்பிட நல்லாயிருக்கும். ஸோ இப்போல்லாம் நல்லா செய்ய கற்றுட்டேன். வேறு வழி இல்லை. நீங்கள் வெளியே எங்கன்னா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போனால் சிக்கன் பிரியாணி கிடைக்காது. அதுவும் ரொம்ப ரேர். இந்தியன் ஹோட்டல்ஸ் தான், பட் காஸ்ட்லி. ஸோ வேறு வழி இல்லைல்ல, நல்லா செஞ்சு சாப்பிட்டு தூங்கியாச்சு. அப்புறம் ஈவினிங் இது வந்து போலி. அது ஷேப் மட்டும்தான் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. அப்படி அது ஒன்றும் இல்லைங்க. அதாவது போலி மைதா மாவில் செய்வாங்க, பட் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் இல்லைங்களா. இது வந்து கோதுமை மாவில் நானே ஒரு ஷேப் பண்ணி, அதாவது ரவுண்டாக பண்ணி உள்ளே ஸ்டஃபிங் வச்சு அதை மடித்து அந்த மாதிரி செஞ்சேன். அதனால தான் ஷேப் அது அப்படி இருக்குது. பட் இதுவும் டேஸ்ட் செம்மையாக இருந்தது. அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.